லட்சிய நடிகர் SSR காலமானார். திமுக தலைவர் கலைஞர் நேரில் அஞ்சலி. நெஞ்சை குலுக்கிவிட்டதாக இரங்கல். திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை திரைப்படங்களில் எழுச்சியோடு முழங்கி லட்சிய நடிகர் என்று போற்றப்பட்ட பழம்பெரும் திரைப்பட நடிகர் SS ராஜேந்திரன் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. கண்ணகி, என்னை உனக்கு பிடிக்கிறதல்லவா? ஓஹோ, பிடிக்கவில்லையா? பேசேன். என்ன இது? நெற்றியிட வேண்டிய குங்குமத்தை கன்னங்களில் தடவி கொண்டிருக்கிறாயே. குங்குமம் அல்ல, வெட்கத்தால் ஏற்பட்ட சிகப்பு. SSR என்று அழைக்கப்படும் SS ராஜேந்திரன் உசிலம்பட்டி அருகே உள்ள சேடப்பட்டியில் 1928ஆம் ஆண்டு பிறந்தார். TKS சகோதரர்களின் நாடக சபா உட்பட பல்வேறு நாடக குழுக்களில் பணியாற்றிய SSR கலைஞர் வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படத்தின் மூலம் 1952ஆம் ஆண்டு திரை உலகில் அறிமுகமானார். பராசக்தியை தொடர்ந்து மனோகரா, ரத்த கண்ணீர், ரங்கூன் ராதா, பூம்புகார் உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து புகழ் பெற்றார். சாரதா, பெண்ணுக்கு தான் இறக்க உணர்ச்சி அதிகம்னு சொல்லுவாங்க. பெண்ணான உங்ககிட்ட நான் பேசின பேச்ச இப்படி மண்ணுகிட்ட பேசி இருந்தா அதுக்கு கூட உயிர் வந்து வாய் திறந்து நீங்க சொல்றதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிருக்குமே சாரதா. நான் மறுக்கலைங்க. ஆனா இந்த விஷயம் பெண்மையை கேவலப்படுத்துறதுன்னு உங்களுக்கு புரியலையா? ஐயோ சாரதா, நான் பெண்மையை வாழ வைக்கிறதுக்காக இவ்வளவு பாடுபடுறேன். எதையும் தாங்கும் இதயம், தெய்வ பிறவி, ராஜா ராணி, எதிரொலி, ஆலயமணி, பச்சை விளக்கு, சிவகங்கை சீமை போன்ற படங்களில் நடித்துள்ள SSR மணிமகுடம், அல்லி, தங்கரத்னம் போன்ற படங்களை இயக்கியதுடன் சில படங்களுக்கு கதை வசனமும் எழுதியுள்ளார். கலை பயணத்தோடு திராவிட இயக்கத்தின் லட்சிய பயணமாகவும் திரையுலக வாழ்வை அமைத்துக் கொண்ட SSR தமது கணீர் குரல் மூலம் வசனங்களை எழுச்சியோடு பேசி தனக்கென தனி முத்திரை பதித்தவர். தமது கலை பயணத்தில் திராவிட இயக்கங்களின் லட்சியங்களிலிருந்து வழுவாது திரையுலக வாழ்வை அமைத்துக் கொண்டார். நாளை காலை ரோமாபுரி பயணம். வெளிநாட்டிற்கா? விளையாடுகிறீர்களா? இல்லை கண்ணகி, 50,000 முத்துக்கள் ரோமானிய சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு தேவையா? அவைகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் நானே நேரில். பிரிந்து போகிறீர்களா? பிரிந்து போகிறீர்களா? முத்து சுமை ஏற்றி கத்துக்கடல் கீறி செல்கையிலே குத்து விளக்கொன்றை இங்கு செத்து மடிய விட்டு செல்கின்றோம் என்று நினையுங்கள் அத்தா, நினையுங்கள். கண்ணகி, நீ இன்றி நான் இல்லை, நிலவின்றி வானில்லை. எங்கு சென்றாலும் உன் கொய்யா இதழ் நினைத்தே உறங்குவேன். கனவு கற்பனையில் உன் அழகை உண்ணுவேன். சிறந்த வசன உச்சரிப்புக்காக ரசிகர்களால் அறியப்பட்ட SS ராஜேந்திரன் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுகளை 7 முறை வென்ற SSRக்கு தமிழக அரசின் கலைமாமணி விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திமுக சார்பில் 1962ஆம் ஆண்டு தேனி தொகுதி MLAவாக தேர்வு செய்யப்பட்டு திரைப்பட நடிகராக இருந்து முதலில் MLAவாக தேர்வு செய்யப்பட்டவர் என்ற பெருமைக்குரியவராக திகழ்ந்தார். அதன்பின் திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அரசியலிலும் சேவையாற்றிய SSR ஆண்டிப்பட்டி தொகுதி MLAவாகவும் பணியாற்றியுள்ளார். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் திரைப்படங்களில் நடிக்கவில்லை. சில காலமாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த SSR மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் இன்று அவரது உயிர் பிரிந்தது. திரையுலகின் முன்னோடி என்ற வகையிலும் திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை கலை உலகில் முன்னெடுத்தவர் என்ற வகையிலும் கலை உலகமும் அரசியல் உலகமும் ஒரு சேர அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறது.
மறைந்த லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் உடலுக்கு திமுக தலைவர் கலைஞர் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் எஸ் ராஜேந்திரனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மறைந்த பழம்பெரும் நடிகர் எஸ் ராஜேந்திரனின் இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரனின் உடலுக்கு திமுக தலைவர் கலைஞர் இன்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். எஸ் ராஜேந்திரனின் குடும்பத்தினருக்கு கலைஞர் ஆறுதல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து திமுக துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, ராசா, டி.கே.எஸ். இளங்கோவன் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் எஸ்.எஸ்.ஆரின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். குடும்பத்தினருக்கு மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். மறைந்த திரு எஸ்.எஸ்.ஆர் அவர்கள் திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியல் உலகத்திலும் அவர் தன்னுடைய பணியை சிறப்போடு நிறைவேற்றியிருக்கக்கூடியவர். எனவே அவர் இழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திரையுலகமும் அரசியல் உலகமும் ஒரு மாபெரும் இழப்பை சந்தித்திருக்கிறது. எனவே அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் கழக நிறுவனர் ராம வீரப்பன், தொல் திருமாவளவன், சு திருநாவுக்கரசர், தா பாண்டியன், ஞானதேசிகன், நடிகர்கள் சிவகுமார், விஜயகாந்த், பிரபு, வாகை சந்திரசேகர், ஒய்.ஜி. மகேந்திரன், எஸ்.எஸ்.ஆரின் மனைவி விஜயகுமாரி, நடிகைகள் மனோரமா, விஜயகுமார், ராஜேஷ், கவிஞர் வைரமுத்து, திண்டுக்கல் லியோனி, தயாரிப்பாளர்கள் ஏவிஎம் சரவணன், முக்தா ஸ்ரீனிவாசன், இயக்குனர் விக்ரமன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் திரை உலகிலும் அரசியலிலும் படைத்த சாதனைகள் மக்களுக்கு நினைவை விட்டு அகலாது என்று அஞ்சலி செலுத்தியவர்கள் தெரிவித்தனர். நான் 9 வயதில் பார்த்த முதல் நடிகர் எஸ்.எஸ்.ஆர். அந்த பொன்னிறம், அந்த அழகு, அந்த கலை எல்லாம் இன்னும் நெஞ்சில் பதிந்திருக்கிறது. நடிகர்களாக பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் உடலுக்குத்தான் மரணம் உண்டு. அவர்கள் பிம்பங்களுக்கு மரணம் இல்லை, குரலுக்கு மரணம் இல்லை, அவர்களின் அசைவுகளுக்கு மரணம் இல்லை. இன்னும் பன்னெடுங்காலம் எஸ்.எஸ்.ஆரின் புகழ் தமிழ் மக்களால் போற்றப்படும். ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு அடைமொழி உண்டு. லட்சியம் என்கிற அடைமொழி கொண்ட ஒரே நடிகர் நம்முடைய லட்சிய நடிகர் எஸ்.எஸ்.ஆர். அவர்கள்தான். திரைப்படத்துறையிலே அவர் கம்பீரமான தோற்றத்தையும் அழகிய தமிழ் உச்சரிக்கிற ஆட்களையும் கொண்டவராக விளங்கியவர். இதேபோல திரை உலகினர், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் எஸ்.எஸ்.ஆரின் உடல் இன்று மாலை தகனம் செய்யப்பட்டது. லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் மறைவுக்கு திமுக தலைவர் கலைஞர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் துணை நின்ற பகுத்தறிவாளர் எஸ்.எஸ்.ஆர். என்றும் கலைஞர் புகழாரம் சூட்டியுள்ளார். கலைஞர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கொள்கை வீரராகவும் தமது குடும்ப நண்பராக விளங்கியவரும் தம்மால் ராஜி ராஜி என்று அன்பொழுக அழைத்து மகிழப்பட்ட உடன்பிறப்புகளில் ஒருவரான எஸ்.எஸ்.ஆர். மறைந்த நிகழ்ச்சி தம் நெஞ்சை குலுக்கியது என்று குறிப்பிட்டுள்ளார். தாம் எழுதிய பராசக்தி, மனோகரா, பூம்புகார், மறக்க முடியுமா, ரங்கூன் ராதா, காஞ்சி தலைவன், மணிமகுடம் போன்ற திரைப்படங்களில் அவர் நடித்த காட்சிகளும் பேசிய உரையாடல்களும் இன்றளவும் நினைத்து நினைத்து உருகிடக்கூடியவை என்று கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். தம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் துணை நின்று பகுத்தறிவாளராக ஒரு கழக காளையாக விளங்கிய அவரை இழந்துவிட்ட செய்தியை இன்னமும் என்னால் நம்ப முடியவில்லை என்றும் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய நண்பராக, கழகத்தில் அண்ணாவின் அடிச்சுவட்டை பின்பற்றுபவராக, கலை உலகத்தினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த எஸ்.எஸ்.ஆரின் மறைவுக்கு கலை உலகின் சார்பிலும் திமுக சார்பிலும் தம் குடும்பத்தின் சார்பிலும் ஆழ்ந்த துயரத்தை அறிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார்.